திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 498. திரு ஆலவாய் காண்டம் மண்சுமந்த படலம் பகுதி 115. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு உந்தியார் என்கின்ற திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். உந்தி பறத்தல் என்பது தமிழகத்தில் சிறு பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டுகளுள் ஒன்று. தமிழ்நாட்டின் நடுநாட்டு சிற்றூர் பகுதிகளில் இந்த விளையாட்டு தும்பி பறத்தல் என்ற பெயரிலே வழக்கத்திலே இருக்கின்றது. தும்பி திருவாட்டி திருவதிமேல் கோலாட்டி என்ற பாடலும் அதில் இடம்பெறுகின்றது. திரு உந்தியார் என்று இந்த திருப்பாடலையே சிவபெருமானின் திருப்புகழை பாடி ஆடுகின்ற பாடலாக எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார். இந்த விளையாட்டில் இளம் பெண்கள் 2 பேர் சேர்ந்து ஒருத்தியின் பாதத்தின் முன்பகுதி மற்றொருத்தியின் பாதத்தின் முன்பகுதியோடு சேரும்படி அமைத்து கொண்டு ஒருத்தியின் வலது கை மற்றவளின் இடது கையையும் அவளினுடைய இடது கை மற்றவளின் வலது கையையும் மாற்றி அமையும் வண்ணம் விரல்களை கோர்த்து பற்றி நின்று கொண்டு கைகளை முழுவதும் நீட்டி உடல்களை பின்தள்ளி நிற்பர். பின்னர் ஒருத்தி பாட மற்றவள் அதை வழிமொழிந்தவாறு சுற்றி சுற்றி ஆடுவார்கள். இது பார்ப்பதற்கு ஒரு நீர்ச்சுழி போல தோன்றும். எனவே இந்த விளையாட்டுக்கு உந்தி என்று பெயர் வந்தது. இவர்கள் தங்கள் பாதங்களின் முன்பகுதிகளும் கால் விரல்களுமே நிலத்திலே பதிந்திருக்க உள்ளங்காலும் குதிகாலும் தரையை தீண்டாமல் சுழன்று விளையாடுவார்கள். இது பறப்பது போல இருக்கும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிறு பெண்கள் விளையாடும் இந்த விளையாட்டையும் அவர்கள் பாடுகின்ற பாடலையும் கண்டார். அதிலே இந்த விளையாட்டு விளையாடும் போது பாடும் பாடல்கள் சிவபெருமானின் புகழை பாடும் பாடல்களாக திரு உந்தியார் என்ற இந்த அற்புத திருப்பதிகத்தை அருளி செய்தார். திரு உந்தியார் திருப்பதிகத்திற்கு ஞான வெற்றி என்று கருத்துரை கொண்டனர் நம்முடைய முன்னோர்கள். ஊனம் ஒழிக்கும் உயர் திருவுந்தியார் ஞான வெற்றி என நவின்றனரே என்பது அகத்தியர் சூத்திரம். அரண் சீர் பாவமொரு தீமையற பாடல் திரு உந்தியதே என்பது திருப்பெருந்துறை புராணம். கலித்தாழிசையால் அமைந்த திருப்பாடல்கள். ஞான வெற்றி என்பது ஞானத்தினால் வெற்றி என்று விரியும். அதாவது உயிர் தான் இறைவனோடு இரண்டர கலந்து அடையும் மெய்ஞானத்தினாலே மும்மலப் பிணிப்புகளையும் வெற்றி கொள்ளும். அது ஞான வெற்றி என்று போற்றப்படுகின்றது. 20 திருப்பாடல்களை கொண்டதாக இப்பதிகம் அமைகின்றது. திருச்சிற்றம்பலம். திரு உந்தியார் ஞான வெற்றிப்பாடு தீமையறப் பாடுதல், மரக்கருணையின் மாண்பினை பாடுதல், அருள் சக்தியின் ஆற்றல், மகளிர் தம் கைகளை ஒருங்கு சேர்த்து உந்தி உந்தி ஆடுதல் திரு ஏகம்பத்தில் அருளியது. திருச்சிற்றம்பலம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வந்தவாறு உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தன் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பெற தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததன் உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டைய வல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்தி பெற சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற உருதிரநாதனுக்கு உந்தி பெற ஆவால் திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய
கையை தறி தானன்றுந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னை எடி உந்தி பர பனைமுலை பாகனுக்கு உந்தி பர புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி மறந்தனில் ஏறினார் உந்தி பர வானவர் கோன் என்றே உந்தி பர வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பர கொங்கை குலுங்க நின்று உந்தி பர உண்ண புகுந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி பர கருக்கட நாமெல்லாம் உந்தி பர நாமகள் நாசி சிரம் பிரம்மன் பட சோமன் முகம் நெறித்து உந்தி பர தொல்லை வினைகட உந்தி பர நான் மறையோனும் மகத்தியமான் பட போம்பழி தேடுமாறு உந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர தக்கனரண்டே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர பாலகனார் கன்று பால்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்றுந்தி பர உகிரால் அறிந்ததென்றுந்தி பர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பர இருபதும் இற்றதென்று உந்தி பர ஏகாசம் இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்றுந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்றுந்தி பர என்று உந்தி பர என்று உந்தி பர. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 1. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் விளைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறுந்தி பர. ஞானப்பெண்ணே கேள், நமது பரமசிவனார் எல்லா தேவர்களும் திருவருள் பணியாக அடிமையே என நிற்ப சுவாமி திருக்கை வில் வளைந்தது விளைந்தது பேரொலி. உடனே திரிபுரங்களில் உள்ளவர்களின் பேரொலியும் கூடி பெரிய சப்தமாயிற்று. அவை கண்டு உந்தி பர. ஞானப்பெண்ணே கேளடி, ஞானத்தாயே, நமது பரமசிவன் திருநோக்கமானவுடன் திருமுறுவல் திருவருளால் அடங்கலும் எரிய கண்டோமடி. எவ்வாறு என்றால், இடா பிங்களா வளைய சுஷும்னா மார்க்க சிவயோக வீதியில் சமாதி கூடி மும்மலம் எரிய சிவயோக ஆனந்த அமிர்தம் பெருகிற்று. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 2. ஈரம்பு கண்டிலோம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமை உந்தி பர. ஞானப்பெண்ணே கேளடி, நமது உயிர் வியாபக ஏகாம்பரநாதர் திருக்கையில் அழகு பொருந்திய அம்பை காணவில்லையே. ஒரு கணையால் முப்புறம் எறிந்த அதிசயத்தை காணலாம் என்றால் அவர் அந்த ஒரு கணையும் பயன்படுத்தாமல் தம் புன்சிரிப்பாலே முப்புறத்தை எரித்தாரே. அந்த அதிசயத்தைக் கண்டு உந்திப் பரப்பாயடி ஞானப்பெண்ணே. பெரிய துன்பமுற்றவர்கள்
திரிபுரத்தார்கள். அதனால் எனவே அந்த ஞான வெற்றியை பாடி உந்தி பரப்போமடி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 3. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. ஞானப்பெண்ணே கேளுங்கள், நமது பரமசிவனார் எழுந்தருள எல்லா தத்துவங்களும் அவற்றின் கர்த்தாக்களும் விதிப்படி பணி முற்றி நிற்ப, அந்த ஓய்விலே நாதன் திருவடி சூட உடனே ஆணவமல அச்சு முறிந்ததைக் கண்டு உந்தி பறந்து விளையாடுவோம். தாயான ஞானச் செவிலியே, திரிபுரர்கள் கோட்டை அழிந்ததே அதிசயம் என்று உந்தி விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 4. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கனென்று உந்தி பர. ஞான பெண்களே கேளுங்கள், நமது பரமசிவன் வல்லமையை கேட்டால் 3 கோட்டைகளையும் அவற்றில் உள்ளோரையும் நிக்கிரகம் செய்யும் போது அந்த கோட்டைக்கு உள்ளே சிவார்ச்சனை சிவபூஜை தொடர்ந்து செய்து வருகின்ற மூவரையும் அனுக்கிரகித்த அந்த சக்தியை கண்டு உந்தி பறந்து விளையாடுங்கள். ஞான உந்தி பறந்து விளையாடும் போது உங்களினுடைய தருண இன்ப கொங்கை அசையாமல் அசைந்து ஆனந்த விளையாடல் செய்வீர்கள் ஞான பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 5. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர உருத்திரநாதனுக்கு உந்தி பர. ஞான பெண்களே கேளுங்கள், நமது பரமசிவனே முதல்வன். எவ்வகை என்றால் அகோர வீரபத்ர சுவாமியாக எழுந்தருளி தக்ஷன் யாகத்தை தகர்த்து அவ்விடத்திலிருந்த எல்லா தேவர்களும் ஆக்னைப்பட்டு ஓடும் தேவர்கள் ஆயினார்களே, அந்த ஓடும் தேவர்கள் முதல்வர்களா? இல்லை, நமது பரமசிவனாரே முதல்வன். ஞான பெண்களே, சகல தேவரும் நமஸ்கரிக்கும் தேவனாயிருக்கின்ற அந்த ருத்ரனே முதல்வன் என்று உந்தி எழுந்து பறந்து விளையாடுவீர்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் 6. ஆவா திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்றுந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர. ஞானப்பெண்ணே, ஓர் அற்புதம் மிகுந்த அதிசயம் கேள். தக்ஷன் தலைவனான நமது பரமசிவனை இகழ்ந்து யாகம் செய்ய அதில் ஹவிஸ் உண்பதற்காகச் சென்ற திருமால் வீரபத்ர சுவாமி எழுந்தருளியவுடன் தப்பி ஓடி அகப்படாமல் பிழைத்தோடி போனார். அவ்வகையான ஓடிப்போன திருமால் வலிமை கேட்டால் 4 முகமுடைய பிரம்மதேவனுக்கு அவர் தகப்பர். இந்த இருவர்களும் இப்படிப்பட்டவர்கள் என்றால் மற்றவர்களினுடைய வகையினை சொல்லவும் வேண்டுமோ? அவற்றையெல்லாம் சொல்லி உந்தி விளையாடுவோம் ஞான பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் 7. வெய்யவன் அங்கி விழுங்கத் திரட்டிய கையை தடிந்தானென்றுந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. இது தக்ஷன் யாகத்தில் அக்னி பகவனை ஆக்னை செய்த செய்தி. ஞான பெண்ணே கேள், நமது பரமசிவனை இகழ்ந்து சிவத்ரோக தக்ஷன் செய்யும் வேள்வியிலே அக்னியானவர் தான் புசிக்க தன்னுடைய கையினால் அந்த ஹவிசை திரட்டியதால் அந்த கையை வீரபத்ர கடவுள் வெட்டினார். அதனால் அக்னிக்கு செயல் இல்லாமல் போயிற்று. சிவத்ரோகி செய்த வேள்வியும் அவற்றில் உள்ளாரும் துன்பமுற்று அழிந்த ஆனந்தத்தை சொல்லி உந்தி பறந்து விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் 8. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னேயடி உந்தி பர பனைமுலை பாகனுக்கு உந்தி பர. ஞானப்பெண்ணே கேள், நமது பரமசிவத்தை பிரியாத குணகுணி பாவமாகிய பராபர பராசக்தி ஸ்வரூப பார்வதியை கருணை என்று உட்கொள்ளாத சிவத்ரோகியான தக்ஷனை இனி நாம் திரும்ப இந்த கண் கொண்டு பார்ப்போமா? அது நீதியாகுமா? அது நீதி இல்லை என்று உந்தி பர. பேரின்பமே ஸ்தனங்களாக கொண்ட அம்மையை வாமபாகத்திலே வைத்தருளிய சுவாமியை தரிசித்து உந்தி பறந்து திருலீலை செய்வோமடி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 9.
புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் உந்தீபர வானவர் கோணென்றே உந்தீபர. இது இந்திரன் குயிலாகி ஒளிந்த செய்தியை கூறுகின்றது. ஞானப்பெண்ணே கேள், சிவத்ரோகி செய்யும் யாகசாலையில் நமது ஐயன் வீரபத்ரநாதன் எழுந்தருளிய திருக்கோலம் கண்ட இந்திரன் தன் உயிர் பிழைப்பது அரிது என்று ஒரு குயிலாக வடிவம் கொண்டு விருட்சத்திலே ஏறி ஒளிந்தான். அந்த இந்திரன் யார் என்றால் அவர்தான் தேவர்களின் அரசன். எனவே அவரே அப்படி இருக்க மற்ற தேவர்களின் நிலைமையை சொல்லவும் வேண்டுமோ? எனவே நமது ஐயன் வீரபத்ரநாதனே மகாதேவன் என்று உந்தி பறந்து விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் 10. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தீபர தொடர்ந்த பிறப்பற உந்தீபர. ஞானப்பெண்ணே கேள், நமது பரமசிவனை பரபிரம்மம் அல்ல என்று, பரபிரம்மம் என்று வேறு வஸ்து உண்டு என்று நினைத்த அந்த கொடிய கோபத்தினால் செய்த வேள்வி நாயகன் அவன் தலை வீரபத்ர சுவாமியால் பறிக்கப்பட்டது. அந்த வெற்றியை பாடி விளையாடுங்கள் ஞானத்தாயே. வேள்வி தலைவன் அழிந்தது போலவே நம்மை தொடர்ந்த பிறவியும் அருந்துவிடும் என்று சொல்லி உந்தி பறந்து விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் 11. ஆட்டின் தலையை விதிக்குத் தலையாக கூட்டியவா பாடி உந்தீபர கொங்கை குலுங்க நின்று உந்தீபர. இது சிவத்ரோகியான தச பிரம்மாவில் ஒருவனான தக்ஷனுக்கு ஆட்டுத்தலை அளித்த செய்தியை கூறுகின்ற திருப்பாடல். நமது பரமசிவன் திருவடியை உயிர் பிரேரகப் பொருள் அன்று என்று நினைத்த சிவத்ரோக தக்ஷனை வீரபத்ரநாதனாக எழுந்தருளி தக்ஷன் தலையை வெட்டி மிருகமான ஆட்டின் தலையை சிரசாக அருளிய நிக்கிரக இன்பத்தை கண்டு உந்தி விளையாடல் செய்வோம் ஞானப்பெண்ணே. சிவானந்தத்தால் இன்பத் தனம் குலுங்கி அசையாமல் அசைந்து உந்தி பரப்பாய் ஞானப்பெண்ணே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் 12. உண்ணப் புகுந்த பகனொழித்து ஓடாமே கண்ணை பறித்தவார் உந்தீபர கருக்கெட நாமெல்லாம் உந்தீபர. ஞானப்பெண்ணே கேள், நமது பரமசிவனாரை பரபிரம்மம் அல்ல என்று ஞானகாண்டம் அதனுடைய பொருள் தெரியாமல் கர்மகாண்டமே பொருள் என்று தக்ஷன் செய்த யாகசாலையில் ஹவிஸ் உண்பதற்காக காத்திருந்த பகனான 12 சூரியர்களில் ஒருவரான அந்த பகன் என்ற சூரியன் அவனுடைய கண்களை பறித்து தண்டமளித்தார் ஐயன் வீரபத்ரநாதன். அந்த அதிசயத்தை சொல்லி உந்தி விளையாடுவாயாக. திரு உந்தி விளையாடுதல் நிமித்தம் எனில் ஞானப்பெண்ணே, நாம் இனி கருவில் உதியாவண்ணம் பெருமான் புகழை பாடி திரு உந்தி விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 13. நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகன் எரித்து உந்தீபர தொல்லை வினை கெட உந்தீபர. ஞானப்பெண்ணே கேள், ஞானத்துக்கு முதல் நமது பரமசிவன் என தெரியாமல் அபக்குவ தக்ஷன் யாகசாலையில் சிவனை மறந்திருந்த காலம் வீரபத்ர சுவாமி எழுந்தருளி சரஸ்வதியின் மூக்கை அறுத்தும் பிரம்மன் தலையை வெட்டியும் சந்திரனின் முகத்தை தேய்த்தும் நிக்கிரகம் செய்ததை சொல்லி திருவிளையாடலான உந்தீபர. நமது பழவினை முழுவதும் நாதன் அருளால் நீங்கி அனுபூதி பெற உந்தி பறந்து விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 14. நான்மறையோனும் மகத்தியமான் பட போம்வழி தேடுமாறுந்தீபர புரந்தரன் வேள்வியில் உந்தீபர. தோழி, வேள்வியில் நான்முகனும் குட்டுப்பட்டு சரணடைந்தான். வேட்பித்த வேள்வித் தலைவனானான். தக்ஷனும் தலையிழந்து மாண்டான். இவர்கள் இருவரும் இவ்வாறு முடியவே இந்திரன் தான் உயிர் பிழைத்துச் செல்லும் வழி தேடுவதை பாடலின் பொருளாக அமைத்து இறைவனை இசையால் வழுத்தி உந்தி பரப்பாயாக. தானும் கெட்டு தனையோரையும் கெடுத்து சிவத்ரோகியான மயக்க தக்ஷ புரந்தரன் செய்த யாகமடி அது ஞானத்தாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 15.
சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறுந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. ஞானப்பெண்ணே கேள், நமது பரமசிவன் ஆண்டவன் என்றும் மற்ற எல்லா உயிர்களும் அடிமை என்றும் இப்படியே வேத ஆகம புராண ஸ்ருதி என்றும் தெளிவில்லாத தக்ஷன் யாகசாலையில் ஹவிஸ் உண்பதற்காக இருந்த சூரியன் தொண்டையை நெரித்து அவன் வாயில் உள்ள பற்களை முழுவதும் பிடுங்கிய வீரபத்ரநாதன் திருவடியை புகழ்ந்து உந்தி விளையாடுங்கள். ஏனென்றால் சிவத்ரோகி செய்த வேள்வி மயங்கி கெட்டு போனபடியால் அடி ஞானப்பெண்ணே அவை சொல்லி விளையாடுவாய். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 16. தக்கனார் அன்றே தலையெழுந்தார் தக்கன் மக்களைச் சூழ நின்றுந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர. ஞானப்பெண்ணே கேள், நமது பரமசிவனை சர்வஞான ஆத்மநாதன் என்றும் பரபிரம்மம் என்றும் தெரியாத சிவத்ரோகத்தால் நினைத்த பொழுதே வீரபத்ர மூர்த்தத்தால் சிரசு வெட்டப்பட்டதுமன்றி அவன் புத்திர குல கோத்திரர்களுடனே அழிந்து போனதை சொல்லி உந்தி விளையாடுவீர்கள். ஏனென்றால் தக்ஷன் செய்த யாகம் சூனியமானதால் அந்த வெற்றியைச் சொல்லி விளையாடுங்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 17. பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச் சடையர்க்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர. ஞானப்பெண்ணே கேள், நமது பரமசிவனார் அனுக்கிரகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் நமது பிரான். இது உபமன்யு முனிவர் பால் வேண்டி அழும்போது எம்பிரான் பார்க்கடலை வரவழைத்த கருணைப்பாட்டை கூறுகின்ற திருப்பாடல். அப்படி பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரானான திருவருள் அழகு போன்ற சடையை உடைய நாதன் அவருடைய திருநாமம் கேட்டால் அவர் ஷண்முக சரவண குமாரதேவருடைய தகப்பன் என்றும் கடம்பமர் காளையான முருகப்பெருமானுக்கு தாதை எனவும் சொல்லி உந்தி பறந்து விளையாடுங்கள் உந்தி பறக்கும் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 18. நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்றுந்தி பர உகிரால் அறிந்ததென்றுந்தி பர. ஞான பெண்களே கேளுங்கள், நமது பரமசிவன் அகம் பிரம்மம் கொண்ட அழகிய மலர் ஆசனம் உடைய பிரம்மனை அன்று திருவடி மறந்த விரைவிலே ஒரு சிரசை நிக்கிரகம் செய்ததைச் சொல்லி விளையாடுங்கள். பிரம்மன் தலையை கொய்தது எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்தி என்று நீங்கள் கேட்டால் கேளுங்கள். ஒரு வகை ஆயுதமும் இன்றி வடுகேச பைரவ வடிவாகி தம் திருவிரல் நுனி நகத்தால் கிள்ளிய அருளிப்பாடு அது. படைப்புடையாய் உன் தலையை படையாது ஒளிந்தாயே என்று வடுகபைரவரின் இந்த வீரச் செயலை பாடி உந்தி விளையாடுங்கள் ஞான பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் 19. தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவார் உந்தி பர இருபதும் இற்றதென்று உந்தி பர. இது ராவணனை நிக்கிரக அனுக்கிரகம் செய்த எம்பெருமானின் திருச்செயலை பாடுகின்ற திருப்பாடல். ஞான பெண்களே கேளுங்கள், ராவணன் தமது அகத்தாலே தான் ஏறிய தேரின் மேலே நமது பரமசிவனாரின் உபாங்க வெள்ளியங்கிரியை வேரோடு பிடுங்கி தேரில் வைத்து தான் நினைத்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி அசைக்க முயல கை வைத்தவுடன் நாதன் திருவடி திருவிரலால் அவன் தலை 10 அழுந்திவிட அவன் சிவத்ரோகியானதைச் சொல்லி விளையாடுங்கள் ஞானத்தாயே. அவன் சிரசு மட்டுமல்ல, அந்த கைலாசகிரி திருமலையை தொட்ட அவனது 20 தோள்களும் இற்று போயின. அத்தகைய பெருமானின் வீரச் செயலை சொல்லி உந்தி பறந்து விளையாடுங்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு உந்தியார் திருப்பாடல் 20. ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவலென்று உந்தி பர அதற்கு அப்பாலும் காவலென்று உந்தி பர. ஞான பெண்ணே, மேலாடையை அரைக்கச்சாக அணிந்த தூய ஞானிகள் ரிஷிகள் அவர்கள் வாலகில்லியர் என்று போற்றப்படுபவர்கள். அவர்களெல்லாம் ஞான நிஷ்டை கொண்டிருக்க ஆகாசம் இந்த பூமிக்கு காவலாக இருப்பது போன்று
அவர்கள் தம் நிஷ்டை கலையாமல் காவலாக இருப்பவர் இறைவன். அது மட்டுமல்ல, அதற்கு அப்பாலே இருக்கின்ற புவனங்களிலும் எம்பெருமானின் காவல் இருக்கின்றது என்பதை, அப்படிப்பட்ட இறைவனாரின் புகழ்களை இசையால் வழுத்தி பாடி உந்தி பரப்பாயாக ஞானப் பெண்ணே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு திரு உந்தியார் திருப்பாடல் அதன் பொருள் அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.